அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் இழந்த காதல் மற்றும் சந்திரஹரி என்ற திரைப்படமாகும். இந்த இழந்த காதல் மற்றும் சந்திரஹரி என்ற இரண்டு தலைப்பில் உள்ள படங்கள் இரண்டும் தனித்தனி படங்களாகும். இந்த இரண்டு படங்களையும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் தனித்தனியாகத்தான் எடுத்திருந்தார். இவை இரண்டையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய கட்டாயம் வந்ததால் இரண்டு படங்களையும் ஒன்றாக இணைத்து வெளியிட்டார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். இனி அந்த விவரங்களை பார்ப்போம். இந்த இழந்த காதல் ஒரு வெற்றி பெற்ற மேடை நாடகமாகும். அது திருச்சி அமெச்சூர் சங்கம் பல தடவை நடத்தப்பட்ட வெற்றி பெற்ற நாடகம் என்பதால் அதனை படமாக்க கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் முடிவு செய்தார். சினிமாவிற்கு ஏற்றபடி இந்த இழந்த காதல் நாடகத்தை எழுத வைத்தார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். எழுதியவர் வேறு யாருமல்ல, யதார்த்தம் பொன்னுசாமி என்பவர்தான். இவர் பிரபலமான அன்று நாடக தந்தையாக போற்றப்பட்டார். இவரின் நாடக பயிற்சி பட்டறையில் பயின்றவர்தான் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் காக்கா ராதாகிருஷ்ணன் ஆகியோர். இனி இந்த இழந்த காதல் திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பார்ப்போம். இறக்கும் நேரத்தில் ஒரு பணக்காரர் தனது நம்பிக்கைக்குரிய நண்பனான சோமநாதனை அழைத்து 5000 பணத்தினை தந்து தாயின்றி தவிக்கும் தன் மகள் பத்மாவை நீங்கள்தான் கவனித்து கொள்ள வேண்டும் என்றும் அவளுக்கு திருமண வயது வந்ததும் அவளுக்கென்று காத்திருக்கும் ஜெகதீஷ் என்பவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்து போகிறார். தனது நண்பனின் ஆசையை நிறைவேற்ற சோமநாதன் அவரின் மகளான பத்மாவை தன் வீட்டில் வைத்து வளர்க்கிறார். பருவ வயதை அடைந்ததும் பத்மா சோமநாதனின் மகனான ஜெயபாலனை விரும்புகிறாள். ஜெயபாலனும் பத்மாவை விரும்புகிறான். இதனை அறிந்த சோமநாதன் தனது நண்பனுக்கு அளித்த வாக்கு எங்கே பொய்யாகி போய்விடுமோ என்று பயந்து பத்மாவை இறந்து போன நண்பன் சொன்ன அதே ஜெகதீஷுக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கிறார் சோமநாதன். தன் மகன் ஜெயபாலனுக்கு சரோஜா என்ற பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணத்தை செய்து வைக்கிறார். பத்மாவும் ஜெகதீஷும் நன்றாக வாழ்வதில்லை. ஜெயபாலனும் சரோஜாவும் நிம்மதியாக வாழ்வதில்லை. ஜெயபாலன் பத்மாவின் நினைவிலேயே வாழ்கிறான். அவளை மறக்க முடியாமல் குடிகாரனாகி புயல் மழையில் நனைந்து திரியும் பொழுது ஒரு நாள் மின்னல் தாக்கி கண்களை இழந்து குருடனாகிறான். தன் காதலி பத்மா வசிக்கும் தெருவில் பிச்சைக்காரனாக உலவுகிறான். இதனை கண்ட பத்மா இரத்த கண்ணீர் வடிக்கிறாள். இப்போது இவர்கள் இருவரின் வாழ்விலும் சாது என்ற இளைஞர் உள்ளே வந்து இவர்களின் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதையாகும். இதில் சாது என்னும் வேடத்தில் நடித்தவர் வேறு யாருமல்ல, பின்னாளில் மிகப்பெரிய பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் வெற்றி பெற்ற சி.எஸ். ஜெயராமன் தான் அந்த சாது என்ற வேடத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் வேணு என்ற நகைச்சுவை வேடத்தில் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களும் வேணி என்ற அவரின் காதலியாக டி.ஏ. மதுரம் அவர்கள் நடித்திருந்தார்கள். ஆனாலும் இவர்களின் நகைச்சுவை காட்சிகளை பின்னுக்கு தள்ளியது இந்த படத்தின் சோக காட்சிகள். படத்தினை பார்த்த தயாரிப்பு நிர்வாகம் மற்றும் விநியோகஸ்தர்கள் சோக காட்சிகள் அதிகம் இருப்பதால் படம் ஓடாது என்று பயந்தார்கள். உடனே கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார். அது என்னவென்றால், அப்போது பம்மல் சம்பந்தனார் வெற்றிகரமாக நடத்தி வந்த நகைச்சுவை நாடகமான சந்திரஹரி என்ற நகைச்சுவை நாடகத்தினை இந்த படத்தில் இணைக்க முடிவு செய்து பம்மல் சம்பந்தனார் அவர்களையே திரைக்கதை வசனத்தை எழுத வைத்து இந்த படத்தினை எடுத்தார். இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால், நாம் அறிந்த ஹரிச்சந்திரா உண்மையை மட்டுமே பேசியவர். அவரின் பெயரையே திருப்பி போட்டு எடுத்த படம்தான் இந்த சந்திரஹரி. சந்திரஹரி என்பவர் ஒரு மன்னர். அவர் பொய்யை மட்டுமே பேசுவார், உண்மையை பேசவே மாட்டார். இந்த சந்திரஹரி மன்னனை உண்மையை பேச வைக்க சவால் விடுக்கும் சிஷ்டவாசி என்னும் முனிவரை பற்றிய கதைதான் இந்த திரைப்படத்தின் கதை. பூலோகம் வந்த சிஷ்டவாசி முனிவர் சந்திரஹரி மன்னனை சந்தித்து தன்னிடம் 9000 தங்க காசுகள் இருப்பதாகவும் அதை 10,000 காசுகளாக மாற்ற 1000 நாணயங்கள் தேவைப்படுகிறது, அதை நீங்கள் கொடுத்தால் எனக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று கேட்கிறார். உடனே சந்திரஹரி மன்னன் என்னிடம் ஒரு காசு கூட இல்லை என்று தப்பித்து விடுகிறார். சரி என்ற முனிவர் அந்த 9000 காசுகளையும் சந்திரஹரி மன்னனிடம் கொடுத்துவிட்டு
நீங்கள் என்றைக்கு அதை 10,000 காசுகளாக மாற்றி வைக்கிறீர்களோ அன்றைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். ஓர் நாள் நள்ளிரவு நகர்வலம் வரும் சந்திரஹரி மன்னன் ஒரு குடிசையில் இருக்கும் அழகான பெண்களிடம் தவறு செய்து விடுகிறார். இதனை அறிந்த அந்த சிஷ்டவாசி முனிவர் மன்னன் சந்திரஹரியை அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்துகிறார். இல்லாவிட்டால் தனக்கு அந்த 10,000 நாணயங்களை கொடுக்குமாறும் கேட்கிறார். அந்த முனிவருடன் சந்திரஹரி மன்னன் விவாதம் செய்வதில் தன் ராஜ்யத்தை துறந்து தன் மனைவி மகனுடன் அங்கிருந்து செல்கிறார். பணத்தேவை அதிகமாகும் பொழுது தனது மனைவியை விற்கும் சூழ்நிலைக்கு வருகிறார். முனிவரின் சவாலில் மன்னர்தான் இறுதியில் ஜெயிக்கிறார். முனிவர் எல்லாவற்றையும் இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார். இப்படியாக முடிகிறது இந்த சந்திரஹரி திரைப்படம். இந்த இழந்த காதல் மற்றும் சந்திரஹரி என்ற 2 திரைப்படங்களிலும் நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒன்றாகவே பணிபுரிந்திருக்கிறார்கள். சந்திரஹரி திரைப்படத்தில் சந்திரஹரி மன்னராக கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களும், சந்திரஹரி மன்னரின் மனைவி வேடத்தில் டி.ஏ. மதுரம் அவர்கள் மதிச்சந்திரா என்ற பெயரில் நடித்திருக்கிறார். இவர்களது மகன் தசாரேவனாக காக்கா ராதாகிருஷ்ணன் என்ற நடிகர் நடித்திருக்கிறார். இவர் பின்னாளில் மிகப்பெரிய நகைச்சுவை நட்சத்திரமாக உலா வந்தார். இந்த 2 படங்களையும் இயக்கியவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் நண்பர் கே.எஸ். மணி என்பவர் ஆவார். இந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர்கள் என்.எஸ். பாலகிருஷ்ணன் மற்றும் கே.எம். கௌரீசன். பாடல்களை பிரித்வி என்பவர் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை E.R. கூப்பர் என்பவர் செய்திருக்கிறார். கலையை எம்.எஸ். ஜானகிராம் அவர்களும், எடிட்டிங்கை எஸ். சூர்யா அவர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த இழந்த காதல் சந்திரஹரி திரைப்படம் வெளியான நாட்களின் விவரம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நாம் அறிந்த வரையில் இந்த படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் அவர்களின் நடிப்பு மிகவும் ரசிக்கப்பட்டதாகவும், இவர்கள் இருவரும் வரும் காட்சிகள் யாவும் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றன என்றும் அன்றைய பத்திரிகைகள் விமர்சிக்கின்றன. இதுவரை இழந்த காதல் மற்றும் சந்திரஹரி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.